ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க நேயர்களே? இன்னைக்கு நான் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று காட்ட போகிறேன். மெந்திய கீரை பின்ன தினை அரிசி வச்சு மெந்திய பாத் எப்படி பண்ணுறதுன்ட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நிறைய ஐட்டம்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கட்டி கனமான பாத்திரம் வச்சுட்டு குக்கர்லேயே கூட பண்ணலாம். நீங்கள் குக்கரை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூனு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு கடுகு வெடிஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி போட்டு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் இங்கே 2 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி அது கூட பட்டாணி கூட சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணி. நீங்கள் ட்ரை பட்டாணி எடுத்துட்டாக்கா ராத்திரியே ஊர் வச்சு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷானா அப்படியே சேர்த்துக்கலாம். அப்புறமா மெந்திக்கீரை ஒரு அரைக்கட்டு நல்லா க்ளீனாக அலம்பிட்டு பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். மெந்திக்கீரை சேர்க்கறதுனால கசுப்பெல்லாம் வராது, ரொம்ப நல்லா வரும். நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளி கூட 1-2 சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூனு கட்டுமிளகா பொடி, 1/2 டீஸ்பூனு தனியாத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அப்புறம் தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கணும். கரம் மசாலா, தனியா, அப்புறமா கட்டுமிளகா பொடியெல்லாம் நிறைய சேர்க்கக்கூடாது. ஏன்னா நான் செஞ்சுட்டு இருக்கிறது இன்னைக்கு தினை அரிசி பண்ணிட்டுருக்கேன். அது ராத்திரியே நல்லா கழுவிட்டு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ தினையை ஒரு வட்டில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சு காலையில் பண்ணணும். எதுவுமே மில்லட்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் கூட ராத்திரியே சோக் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப ஹெல்த்துக்கு நெல்து அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போது தினையை சேர்த்துட்டு ஒரு ரவுண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 to double தண்ணியை வச்சு குக்கரில் ஒரு 3-4 விசில் வச்சா சூப்பராக மெந்திக்கீரை பாத்து ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்க வந்தப்போ குக்கர் லிட்டு மூடிட்டு விசில் வைங்க. இப்போ பாருங்க, ஒரு 2-3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கின உடனே திறந்து பார்த்தா சூப்பராக கமகமான ஃப்ளேவரில் ரெடி ஆகிடும் தினை மெந்திக்கீரை பாத். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்க. ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ன கேட்குறதுனா அரிசியை விட இந்த மாதிரி மில்லட்ஸில் பண்ணாக்கா சூப்பராக வரும் டேஸ்ட்டு. உடம்பு எடை எடுக்கணுன்றவாளெல்லாம் இந்த கட்டாயமாக மில்லட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறமா உடம்பை நல்லா வச்சுக்கணும், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக சிறுதானியங்களை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. ராத்திரியே சோக் பண்ணிவிட்டு எல்லா வகைகளில்